வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பிறகு 4 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் மற்றும் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடத்திட்ட புத்தகத்தை வெளியிட்டார். தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி மே 20ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் கிளாண்டர்ஸ் வைரஸ் தொற்று காரணமாக சென்னையில் குதிரை சவாரிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உரிமையாளர் அதற்கு ஏதேனும் சுவாச பிரச்சனைகள் அல்லது வைரஸ் தொற்று உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஊட்டியில் இன்று 128வது மலர் கண்காட்சி தொடங்கியது. இதில் பல அரிய வகை மலர்களை கொண்டு அரிய வகை பறவைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. போகிறது வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், நீலகிரி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் மே 19ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். மற்றும் மீனவர்கள் வரும் மே 19ஆம் தேதி வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இனி வரப்போகிறது விளையாட்டுச் செய்திகள். இன்று சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கிடையே போட்டி நடைபெறுகிறது. இது பிளே ஆஃப்களுக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.